What bro? It's very wrong bro. உங்களுக்கு பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். கராத்தே கிட்டோட ஆக்சுவலி நான் கராத்தே கிட்டுன்னு பார்த்தது எனக்கு தெரிஞ்சு ஜாக்கி சான் நடிச்சு வில் ஸ்மித் ஓட பையன் நடித்தது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி கராத்தே கிட்டுன்ற இதில் ரெண்டு படம் வந்திருக்கு. அது தேர்ட் மூவி. கராத்தே கிட் வந்து தேர்ட் மூவி. அதுக்கு அந்த முன்னாடி டைட்டிலே வந்திருக்கு. ஐ திங்க் இது வந்து கராத்தே கிட் லெஜெண்ட் அப்படின்னு அடுத்த இது வந்து ஐ திங்க் 4th or 5th சீரீஸ் மாதிரி, அதாவது கண்டினியூஷன் கிடையாது ஸ்டோரி. பட் அந்த டைட்டில் மட்டும் ஓகே. அது மாதிரி இப்போ பீஸா 1 பீஸா 2ல போகிறாங்களா அது மாதிரி. நல்லா வயசாயிடுச்சு யாருக்கு? அது ஜாக்கி ஜானா? ஓ ட்ரைலர். அடையாளமே தெரியல. எங்கள் அம்மா எல்லாத்தையும் விட்டுட சொல்கிறாங்க. சில கசப்பான நினைவுகளை மறக்க இதுதான் ஒரே செம்மையா ஏஜ் ஆயிடுச்சுல. நீ அமெரிக்காவுக்கு வந்திருக்க. புது இடம், கிட்டத்தட்ட அதே ஸ்டோரி, புது ஸ்கூல். சேம். சண்டை போடக்கூடாது. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? யா, ஒருத்தர் கிடைச்சாங்க. அவன் பேர் என்ன? மியா. அவன் உனக்கு கராத்தே தெரியுமா? அதே காலத்தில் கங்ஃபூ தெரியும். இப்போலாம் அது பண்ணுறதில்ல. யா, பார்த்தாலே தெரியுது. யாரும் ஃப்ரெண்டு கானர் எதையும் ஆரம்பிக்காது. கிட்டத்தட்ட அந்த ஸ்டோரி இதுதான் வேணும்ல. சேம் ஸ்டோரி மாதிரி. அவன் கூடலாம் மோத முடியாது. எல்லா வருஷமும் 5 or 7 வின் பண்ணியிருக்கான். சிட்டிலேயே அதான் பெரிய டோர்னமெண்ட். வாழ்க்கையில நமக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியும். இந்த போராட்டத்துக்கு இது தகுதியானது இல்லையா? அவனை அப்படியே சண்டை போட விடலாங்கிறீங்களா? அப்பதான் அவனும் அவன் அண்ணன் மாதிரி ஆக மாட்டான். அப்பதான் அவன் அண்ணனுக்கு நடந்தது நடக்காது. சென்சை மியாகிக்கு நீங்க எப்படியோ அப்படிதான் எனக்கு இல்லை. அவன் கத்துக்க வேண்டியது மியாகி கராத்தே. என்னை மன்னிச்சிடுங்க ஹான், என்னால இதுல உதவ முடியாது. உங்களால முடியும். நான் நியூயார்க்கெல்லாம் வரமாட்டேன். உங்களை நான் அங்க சந்திக்கிறேன். சென்சை லருசோ. இவனை கராத்தேக்கு டாக்குவோம். உனக்கு கம்ஃபோட அடிப்படை தெரியும்ல? அதை வச்சே நீ கராத்தே கத்துக்கலாம். ஏன்ஷியன் வழி, மியாகி வழியில 2 பேர் இருக்காங்க. ஃபோக்கஸ். இது 2 குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற வரலாறு பிரதிபலிக்குது. 2 branches 1 tree. இதனால தான் நான் இங்க வந்தேன். எதுக்கு சண்டை போடுறோன்னு மறந்துட. நீ எப்ப தயாராகியோ அப்போ உனக்கு புரியும். அந்த லாஸ்ட் கிக் செம்மையா இருந்ததுல. ஏரியா கிக் பண்ணது. May 30 ரிலீஸா? ஓகே. ஆனா ஒரு பாருங்க அடையாளமே தெரியல. பார்க்கும்போது உண்மை கஷ்டமா இருக்கு. என்னடா வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. ஆக்சுவலா நான் வயசானாலும் அந்த ஒரு ஸ்டண்ட் எல்லாம் பண்றாரு இருக்கு. ஆனால் இவ்வளோ தெரியுமா பாடி டேமேஜ் ஆகிருக்கிறது. அப்போல்லாம் விஜய் டிவியில் நைட்டு சனிக்கிழமை நைட்டு வந்து ஜாக்கி சான் படம் தான் போடுவோம். அதுக்காகவே முழிச்சிருந்து பார்த்துட்டு படுப்போம். பட் எனக்கு என்ன ஒரு ஃபீல்னா, அவர் வந்து சப்போஸ் அந்த இதில் மார்வலில் வந்து அவர் வந்திருக்கலாமோ, ஒரு இதில் வந்திருக்கலாம். நான் எது சொல்கிறேன் தெரியுது, அந்த சூப்பர் ஹீரோ சீரீஸில் ஏதோ ஒரு கேரக்டராக அவர் வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீல். மேபி அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லாமல் போயிருக்கலாம். பட் ஆனால் அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோ ஏதோ ஒரு பவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஒன்று எனக்கு அந்த ஹேரு, ஒயிட் ஹேர் அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல பார்த்து. நான் ஒரு படம் வெயிட்டும் போட்டுருச்சு. அது படம் பேர் எனக்கு மறந்து போயிட்டு. ஒரு ஹார்ஸ் வச்சுருப்பாரு. அதுவும் சூப்பராக அலையும் ஸ்டண்ட் நல்லா பண்ணியிருப்பாரு. அது படம் பேர் கூட படம் இதில் இருக்குது, ஹாட் ஸ்டாரில் பார்த்தோம். பார்த்தது என்னன்னு கீழே போடுங்க. அந்த படமும் நல்லா இருந்துச்சு. அதில் தான் பார்த்தது. அதுலேயுமே ஏஜ்டா, பட் இந்த அளவுக்கு தெரியல. தோல் சுருக்கமாக ஒரு ஏஜ்டா அந்த அளவுக்கு தெரியல. பட் அதுலேயும் ஃபாதர் கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. பார்ப்போம், நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எப்படி சொல்கிறது தெரியும், பிடிக்கும். ஆமாம்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாக்கி சான். யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த சைல்ட்ஹுட் மெமரி தான் வருது. சனிக்கிழமை நைட்டு இதுக்காக தூக்கம் வரும், ஆனாலும் தூக்கம் வரும், ஆனாலும் முழிச்சிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் அவரோட சேனல் மூவிஸை. நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோடனே சுட்டி டிவியில் அந்த இதுதான் சின்ன அட்வென்ச்சர் ஆஃப் அட்வென்ச்சர் அப்போல்லாம் சின்ன கிடையாது, அட்வென்ச்சர் ஆஃப் இதுதான் ஜாக்கி ஜாக்கி சான். அதில் அவர் பேசுவார்ல, ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே பேசுவார், கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவார் கடைசியில் லாஸ்ட்டில். நான் அதுக்காக உட்காந்து பார்ப்பேன் அது. ஓகே, வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.